Hey, hello guys. Very good morning and welcome back to the channel. இன்றைக்கி vlog எதை பற்றி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா இது வந்து ஒரு கிரிக்கெட்டிங் vlog தான் இருக்க போகுது. ஸோ எந்த மாதிரியான மேட்ச் அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து டிஸ்ட்ரிக்ஸ்க்கு ஆன மேட்ச்சு. ஸோ நான் வந்து வெள்ளூர் டிஸ்ட்ரிக்ட் சீனியர் டிஸ்ட்ரிக்ஸ் வந்து இந்த இயர் விளையாட வந்து செலக்ட் ஆகியிருக்கேன். ஸோ இது வந்து ஆல்ரெடி நாங்கள் ஒரு கப்புள் ஆஃப் மேட்சஸ் வந்து திருப்பத்தூர் டிஸ்ட்ரிக்ட்டையும் கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட்கிட்டையும் ஆடிருக்கோம். ஸோ இன்றைக்கி வந்து எங்களுக்கு மேட்ச் வந்து திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்கிட்ட இருக்குது. இது வந்து ப்ராக்டிஸ் மேட்ச்னு சொல்ல முடியும், ப்ராக்டிஸ் மேட்ச்னே சொல்லலாம். ஆக்சுவலி எஸ்எஸ் ராஜன் அப்படின்ற ஒரு சீனியர்ஸ்க்கான ஒரு டோர்னமெண்ட் அது. அந்த டோர்னமெண்ட் வந்து ஆக்சுவலி இன்னைக்கு ஆஸ் பர் த ஷெடியூல் பார்த்தோம்னா இன்னைக்கு வந்து எங்களுக்கு மேட்ச் வந்து திண்டுக்கல்ல இருந்திருக்கணும். பட் வந்து சதர்ன் டிஸ்ட்ரிக்ட்ஸில் ஹெவி ரெயின் அந்த ரீசனால் மேட்சஸ் எல்லாமே வந்து டிஎன்சிஎனால் போஸ்ட்போன் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி வந்து நாங்கள் ப்ராக்டிஸ் மேட்ச் தான் விளையாட போகிறோங்க. எங்கன்னு பார்த்தோம்னா சென்னையில். ஸோ அகைன்ஸ்ட் வந்து திருவள்ளூர். ஸோ இங்கே வந்து லாஸ்ட் டைம் எஸ்எஸ் ராஜனுடைய வின்னர்ஸ்ன்னு நினைக்கிறேன், பட் நாட் ஷுவர். பட் இவங்க தான் வின்னர்ஸ் அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டிருக்காங்க. ஏன்னா இதில் வந்து ஆல்மோஸ்ட் நல்ல பெரிய பெரிய பிளேயர்ஸ் வந்து டிஎன்பிஎல்லாக இருக்கட்டும், நல்ல சீனியர் லெவல் பிளேயர்ஸ் வந்து நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு நல்ல மேட்சாகவே இருக்கும் ஆக்சுவலி நமக்கு. ஏன்னா இது ஒரு நல்ல டீம் கிட்ட நம்ம வந்து வெள்ளூர் டிஸ்ட்ரிக்ட் ஆட போகிறோம். ஸோ வந்து ஒரு நல்ல மேட்சாகவே இருக்குன்னு பர்சனலாக நான் ஃபீல் பண்ணுறேன். ஓகேங்களா. ஸோ ஒரு 2 monthஸாக வீடியோஸ் வந்து ரெகுலராக இல்லை. ரியலி சாரி ஃபார் தட். என்னால் ஒரு சில பர்சனல் கமிட்மெண்ட்ஸ்னால என்னால் வீடியோஸ் வந்து எடுத்திருக்கேன். வீடியோஸ் இருக்குது, பட் என்னால் எடிட் பண்ணி அப்லோடு பண்ண முடியல. ஸோ இதுக்கப்புறம் வீக்லி ஒன்ஸ் ஆர் ஒரு வீடியோ அப்படின்னா 2 வீடியோனா அப்லோடு பண்ணலாம் அப்படின்ற ஒரு பிளானில் இருக்கேன். ஓகேங்களா. ஸோ கண்டிப்பாக ஃப்ரீக்வெண்ட்டாக அப்லோடு பண்ணலாம் அப்படின்ற ஒரு பிளானில் தான் இருக்கேன். ஸோ என்னைக்கோடைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங் மீ ஃபார் ஆல்மோஸ்ட் 3 to 4 months வந்து நீங்கள் என்ன சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. கீப் சப்போர்ட்டிங் மீ. ஆல்மோஸ்ட் ஒரு 370 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்குது. ஓகேங்களா. ஸோ இப்போ ஆக்சுவலி டைம் என்னன்னு பார்த்தோம்னா 5 ஆக போகுது, மார்னிங் 5 ஆக போகுது. ஆக்சுவலி நான் வந்து 3:30க்கு எழுதுங்க. 3:30க்கு எழுந்துட்டு சரி ஃப்ரெஷ் ஆகலாம் பார்த்தா சரியான குளிர். இதுன்னா நம்ம வேலூரில் தான் இருக்கோம், பட் வந்து இங்கே சில்னஸ் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஓகேங்களா. ஸோ நானும் எப்படி சொல்கிறதுங்க, லேட்டாக டைம் ஆகும் எப்படி குளிர் கம்மியாகுமான்னு பார்த்தேன்னா இந்த சில்னஸ் வந்து கம்மியாகிற மாதிரியே தெரியல. இப்போ வந்து டைம் எக்ஸாக்டாக 5 கூட இல்லை, 4:50 ஆகுது. ஸோ நம்மளுக்கு வந்து 5:45க்கு எல்லாமே வந்து நம்மளை வந்து க்ரீன் சர்க்கிள் இருக்குங்களா வெள்ளூரில். ஸோ அது அங்கே வந்து வர சொல்லியிருக்காங்க. ஸோ அங்கேருந்து வெள்ளூர் டிஸ்ட்ரிக்ட் கிரிக்கெட் அசோசியேஷன் மூலமா வேன் புக் பண்ணியிருக்காங்களா என்னன்னு தெரியல. பட் வந்து அவங்க வந்து ஃபெசிலிட்டிஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க, ட்ராவல் பண்ணுற ஃபெசிலிட்டிஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது என்னென்னு தெரியல, அங்கே போய்ட்டு நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டும் ஆஃப்டர்நூன் லஞ்சுமே வந்து வெள்ளூர் டிஸ்ட்ரிக்ட் கிரிக்கெட் அசோசியேஷன் தான் ஸ்பான்சர் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலி நம்ம வந்து வீட்டாண்டு இருந்து தான் அங்கே பேசிகிட்டு இருக்கோம். ஏதோ ஃபாரஸ்ட் மாதிரி எதனா தெரியுதா, அப்படி தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே இருக்கிறது தான் இதுதான் நம்ம வீடு. ஸோ வீடே தெரியல. ஸோ எல்லாருமே ஒரு நல்ல தூக்கத்தில் இருக்காங்க. காலையிலேருந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். ஓகே, இதான் வீடு நம்மளுக்கு. சரி ஓகேங்க, நான் போயிட்டு பைக் எடுத்துக்கிட்டு போயிட்டு மாதனூர் போயிட்டு பைக் ட்ராப் பண்ணிவிட்டு ஸோ அங்கேருந்து பஸ்ஸை பிடிச்சி வெள்ளூர் போக போகிறேன். ஸோ நான் போயிட்டு வேலூர் போயிட்டு விலாகை வந்து கண்டினியூ பண்ணுறேன். ஓகேங்களா. மேட்சுடைய விலாக் எடுக்க முடியுமான்னு தெரியல, ஏன்னா இது டிஸ்ட்ரிக்ட் மேட்சஸ். ஐ டோன்ட் நோ என்ன சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியல. ஆக்சுவலி நம்ம வந்து கோப்ரோவில் நம்ம ஓப்பனிங் தான் ஆடுவேன். கோப்ரோவில் அதை செட் பண்ணி ஆடுறது அது தெரியல, ஏன்னா யார் என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல. பட் வந்து இந்த ஒரு விலாக் வந்து ஒரு நல்ல விலாக எடுக்கலான்னு ட்ரை பண்ணுறேன். ஓகேங்களா. அதே மாதிரி அட் த எண்ட் ஆஃப் தி வீடியோ ஐ வில் அப்டேட் த ரிசல்ட் ஆல்சோ. ஓகே. ஆக்சுவலாக நம்ம வந்து பாலார் ரிவர் இதுதான் போயிட்டுருக்கோம். ஸோ மாதனூருக்கு போயிட்டு பைக்கு ட்ராப் பண்ணிவிட்டு அங்கேருந்து பஸ்ஸை பிடிச்சிட்டு போகிறோம். ஸோ ஜஸ்ட் வந்து சும்மா ரைட் பண்ணுறப்ப வீடியோ கேப்சர் பண்ணாமல் எடுத்துகிட்ருக்கேன். ஸோ எல்லாமே நம்ம சைடு ஆஃப் ரோட் தாங்க எல்லாமே. இன்னும் வீட்டு பக்கத்தில் வரதுல இன்னும் வேறு லெவலில் இருந்திருக்கோம். ஸோ
இப்போ வந்து இது வந்து நேஷ்னல் ஹைவே சென்னை டு பெங்களூர் நேஷ்னல் ஹைவேல போய்ட்டு ஜாயின் ஆகும். ஸோ அங்கேருந்து நம்ம ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் வந்து பஸ் ஸ்டாண்ட் அதான் மால்கூர் பஸ் ஸ்டாண்ட் ஆல்மோஸ்ட் 2 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். ஸோ இங்கேருந்து நம்ம வந்து மாதனூர் பஸ் ஸ்டாண்டு போய்ட்டு அங்கே பஸ் பிடிச்சி வந்து சென்னை போகிறோம். ஸோ கைஸ் நம்ம வந்து வேலூர் பஸ் ஸ்டாண்ட் வந்து ரீச் ஆகிட்டோங்க. இப்போ டைம் வந்து பார்த்தோம்னா 6 o'clock ஆகுது. நம்மளுக்கு வந்து 5:40க்கு இல்லை 5:35 வந்து நம்ம மாதூரில் பஸ் பிடிச்சோம். ஆல்மோஸ்ட் ஒரு 25 minutesல வந்து வந்துட்டோம் நம்ம வேலூருக்கு. ஸோ ஆக்சுவலி வேலூர் ரீச் ஆகிட்டு இப்போ வேலூர்லேருந்து சென்னை நோக்கி போயிட்டுருக்கோம். ஆக்சுவலி கிரவுண்டு வந்து திருவள்ளூரில் இருக்குது. திருவள்ளூர்லேருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மேக்னா கிரிக்கெட் கிரவுண்டு இருக்குது. ஸோ அங்கே தான் போயிட்டுருக்கோம். ஸோ என்ன சொல்ல விரும்புறீங்களா? ஸோ எல்லா டீமேட்ஸும் எல்லாம் வேனில் போயிட்டுருக்கோம். இங்கே வந்து டீம் கேப்டன் இருக்காரு, டிஎம்பிஎல் விளையாடிட்டு இருக்காரு. ராஜ் நேராக சொல்கிறீங்களா? ஏதோ சொல்கிறது இல்லை, காலையிலே கரும்பேற்றுக்காரங்க லேட்டாக வந்து அது மட்டும்தான் போய் ஒழுங்காக விளையாடினா போகிறோம். ஸோ ஃபைனல் எக்ஸ்பெக்டேஷன் என்னன்னா ஒரு ப்ராப்பர் கிரிக்கெட் விளையாடணும், அவ்வளோதான். ஸோ அதுக்காக போயிட்டுருக்கோம். நான் போயிட்டு கிரவுண்டில் போயிட்டு ஒரு வ்ளாகிங் வந்து கண்டினியூ பண்ணுறேன். ஸோ அதுவுமே ரொம்ப எப்படி சொல்லுங்க, ஃபாகியாக தான் இருக்குது, நிறைய ஃபாக் இருக்குது. ஸோ கைஸ் ஆக்சுவலி நம்ம இன்றைக்கி விளையாடின மேட்ச் திருவள்ளூர் அகைன்ஸ்ட் ஆன டிஸ்ட்ரிக்ட் இது ப்ராக்டிஸ் மேட்ச்சுங்க. ஸோ அதனுடைய கிரவுண்ட் இது தான். ஸோ 2 பிட்ச் இருக்குது, டஃப் பிட்ச்சு. ஸோ இது ஒரு நல்ல பிச்சுன்னு சொல்லலாம், நல்ல ஒரு பேட்டிங் பிட்ச்சு, நல்லா இருந்துச்சு. இன்றைக்கி மேட்ச் வந்து 2மே நம்மளுக்கு வந்து தோற்றுட்டோம். பட் ஸ்டில் திங் வந்து என்னென்னா இது 2மே பெரிய டீம். ஏன்னோ இவங்க வந்து லாஸ்ட் டைம் வின்னர்ஸ், எஸ்எஸ் ராஜன் வின்னர்ஸ். ஸோ இது நம்ம ஆல்மோஸ்ட் ஃபஸ்ட் மேட்ச் ஒரு 160 ஆடணும், செகண்ட் மேட்ச் வந்து ஒரு 140 ஆடணும். பட் ஃபார் அஸ் இட்ஸ் ஒரு பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ்னே சொல்லலாம். 158 எடுத்துருக்கோமா, 158ல் நாங்கள் ஸ்டார்ட் கொடுத்தோம். நடுவில் இன்பிட்வீன் ஓவர்ஸ் வந்து நான் 9 ஓவர் இருக்கும்போதே வந்து நம்ம 118 ரன் இருந்தோம். அங்கேருந்து நான் உங்களை வந்து ஓவருக்கு 6 ரன் தான் ஆட சொன்னேன். லாஸ்ட்ல இவங்க 2 பேரும் அடித்த மேக்கப் பண்ணதுனால தான் நம்ம 160 வந்திருக்கோம். நடுவில் வந்து சிங்கிள்ஸ் ரொட்டேட் பண்ணியிருந்தோம்னா 170 ஸ்கோர். ஃபீல்டிங் பெட்டராக பண்ணியிருந்தோம்னா மேட்ச் வின்னு. அதே மாதிரி விக்கி கீப்பருக்கு பின்னாடி லெக் சைடில் 3 பேருக்கு மேலே 2 பேருக்கு மேலே நிற்கக்கூடாது. எல்லா பாலுமே வந்து நான் பார்த்துட்டு இருக்க முடியாது, சுற்றி எல்லா பக்கமும் கை காட்டினாவே வந்து ஓட ஆரம்பிச்சிடுறீங்க. அது என்ன லாஜிக்னே எனக்கு புரியல. கூப்பிட்டு பவுலிங் சொன்னால் ஃபீல்டு அட்ஜஸ்ட் ஆகுறீங்க, ஒரு இடத்துல ஃபீல்டிங்கே நிற்க மாட்டீங்க. அங்கங்கே அப்படியே ஒரு மாதிரி கிளம்ஸியாக இருக்குது பார்க்கறதுக்கே. 20 ஓவரும் கத்திட்டே இருக்கிறதா இருக்குது. 4 பேர் தான் பால் பிடிக்க நிற்கிறீங்க. எத்தனை பால் விடுவீங்க? நீ பால் விடுற, ஃபீல்டிங் ஒரு பால் ஒரு இடத்துல நிற்கிறீங்க, கேட்ச் வந்து விடுற, உங்களுக்கு பால் கையிலேயே பட மாட்டேங்குது. நீ தம்பி நீ பால் பிடிச்ச நான் இல்லைன்னு சொல்லாம நீ மேட்ச்ல இல்லை. அது உன்னோட ஹெல்த் அதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு நீ சொல்லியிருந்தா நான் உன்னை வெளியே கூப்பிட்டுருக்கேன். இதெல்லாம் இந்த மேட்ச் பண்ணாம இருங்க, ஓகேவா? இது வந்து நம்ம பிராக்டிஸ் மேட்ச் தான். இங்கேயே இவ்வளவு பேடா பண்ணிட்டு இருக்கோம். நான் சொல்றேன் பாருங்க, 85 minutes நம்ம போலிங் போடணும், ஓகேவா? 85 minutesல நம்ம போலிங் போடணும். 85 minutesனா ஃபர்ஸ்ட் நம்ம 6 ஓவர் வந்து 34 நிமிஷம் போட்டுட்டு இருந்தோம். ஃபர்ஸ்ட் 4 ஓவரே இத்தனைக்குன்னா ஒரு 4 ஸ்பின் போட்டுட்டு இருந்தேன். நீங்க ஒரு பவுலிங் போடுறீங்கன்னா உங்க பிளானுக்கு ஃபீல்டு கேளுங்க, ஃபீல்டு தர போறேன். இல்லையா நான் வைக்கிற பிளானுக்கு பால் போடுங்க. ரெண்டுத்துக்குமே இல்லாம நீங்க ஒரு பிளான்லயும் நான் ஒரு பிளான்லயும் வச்சுட்டு இருந்தா யூஸே கிடையாது. நம்ம செகண்ட் ரவுண்ட் குவாலிஃபை ஆகணுன்ற ஒரு ஐடியாவில் இருக்கீங்களா இல்லையா? நம்ம இந்த டீம் வச்சுட்டு இவங்களோட கம்பீட் பண்ணணும், சூப்பர். ஆனால் சின்ன சின்ன விஷயம் பண்ணியிருந்தோம்னா இந்த மேட்ச் நம்ம க்ளோஸாக வந்துருக்கோம். நம்ம 6 விக்கெட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் அவங்க பேட்ஸ்மேன்ஸ் எல்லாமே வெறும் பேட்ஸ்மேன் தான் ஆடினாங்க, அது வேற விஷயம், சரியா? இங்கேயும் நம்ம பேட்ஸ்மேன் மட்டும் தான் ஆடி இருக்கோம். ஈஸியாக 7 விக்கெட் எடுத்துருக்கோம். ஆனால் ரன்னு நம்ம விட்டது 40 ரன் ஃபீல்டிங் விட்டுருக்கோம்.
கத்திட்டே இருக்க முடியாது அவ்வளோ ஃபீல்டிங்கு. சரியா? ஒரு இடத்தையும் வந்து ஒரு ஓவர் நின்றுட்டீங்கன்னா அங்கிருந்து இங்க நின்று பால் வந்துருச்சு, ஓவர் முடிஞ்சதும் நீங்க என்ன பண்றீங்கன்னா அங்கேயே நின்றுட்டு இருக்கீங்க. டே மாறுடான்னு கூப்பிட்டு சொல்ற வரைக்கும் என்ன பண்றீங்க? ஒரு வாட்டி கூப்பிட்டு சொல்லிட்டு இருக்க முடியாது. பால் இந்த எண்டு வந்துருச்சுன்னா அங்க நின்று இந்த பால் வர வரைக்கும் டே பேக்கப் போடான்னு சொல்ற வரைக்கும் அப்படியே நின்றுட்டு இருக்கீங்க. இங்க வர வரைக்கும் என்ன பண்றீங்க? இங்க வந்து எப்படியும் இந்த ஸ்டெப்புக்கு த்ரோ அடிக்க போறாங்க, இல்ல அந்த ஸ்டெப்புக்கு த்ரோ அடிக்கிறோம், அங்க இருக்கும் அந்த ஸ்டெப்புக்கு பேக்கப் வரணும், இங்க இருக்கும் இந்த ஸ்டெப்புக்கு பேக்கப் வரணும். இங்க பால் வந்து த்ரோ அடிக்க வரைக்கும் என்ன பண்ணுவீங்க? அங்க ஓவர் முடிஞ்சு போச்சு, ஓவர் முடிஞ்சதும் டக்குன்னு மாறணும்ல. பால் ஒருத்தர்கிட்ட தான் பால் போகுது. சரியா? லாஸ்ட் பால் ஒருத்தர்கிட்ட தான் பால் போகுது, ஒருத்தன் பேக்கப் பண்ண போறான். மீதி இருக்கு 7 பேர் என்ன பண்றீங்க? மாறாம மாறுங்க மாறுங்கன்னு கத்தணுமா உங்களோட? இது எல்லாமே சின்ன காமன் சென்ஸ். இதெல்லாமே வந்து இப்போ ஒரு ஏதாவது இங்க இருந்து 2 பக்கம் ஸ்பீட், இந்த பக்கம் ஸ்பின்னர் அடி விழுது, இந்த பக்கம் மீடியம் பேசர் தான் போட்டாகணுன்றப்போ மீடியம் பேசர் வந்து டக்குன்னு 6 நிமிஷத்துலயே 5 நிமிஷத்துலயே ஓவர் பார்த்து நம்ம பசங்க வந்து கஷ்டம். அவனுங்களுக்கு இதெல்லாம் பண்ணீங்கன்னா அவன் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து கொஞ்சம் பொறுமையா பால் போறதுக்கு அவனுக்கு யூஸ் ஆகும். ஸ்பின்னர்ஸ் டக்கு டக்குன்னு போட போறோம், 3 நிமிஷம் 4 நிமிஷத்துல ஓலிங் போட போறோம். ஃபாஸ்ட் பாலர்ஸ் அப்படி போக முடியாது. இதெல்லாம் மாத்தினீங்கன்னா ஃபாஸ்ட் பாலர்ஸ்க்கு டைம் இருக்கும். அதே மாதிரி எனக்கும் கொஞ்சம் யோசிக்கிற டைம் இருக்கும். உங்ககிட்ட கத்திட்டு இருக்கிறதே ஒரே வேலையா வரும். தயவு செஞ்சு இந்த 3 பின்னாடி இருக்க 3 ஏரியா, உனக்கு இந்த பக்கம் இருக்கவங்க, அதெல்லாமே ஆங்கிள் உனக்கு மட்டும்தான் தெரியும், எனக்கு சுத்தமா தெரியாது. கவர்ஸ்ல நீ தான் மாத்திட்டே இருக்கணும். இதெல்லாம் இந்த அடுத்த மேட்ச்ல நீ இந்த மேட்ச் வின் பண்ணவே வரலடா. இப்பயும் சொல்றேன், மேட்ச் வின் பண்ண வரல. இந்த டீமோட இவன் போன வருஷம் வின்னர்ஸ், இவங்களோட நம்ம இவ்வளவு கம்ப்ளீட் பண்ணிருக்கோம். சூப்பரான விஷயம். நம்ம 158 அடிச்சது அவங்க மேட்ச் தோத்ததுக்கு தான் சமம். நம்ம எவ்வளவு பெட்டரா பண்ணோமோ அவ்வளவு பெட்டரா பண்ண பார்ப்போம். ஓகேவா? பால் பின்னாடி விடாதீங்க, கையில பால் பிடிக்க பாருங்க. ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல பால் எடுங்க. இங்க இப்படிதான் வரும், பால் உடம்பு போடுங்க, காவா விடாதீங்க. இதை விட நம்ம விளையாட போற கிரவுண்ட் சூப்பரா இருக்கும். ஆனா இந்த கிரவுண்ட்லயே பால் பிடிச்சோன்னா அந்த கிரவுண்ட்ல இன்னும் ஈஸியா இருக்கும். அவ்வளவுதான், சின்ன சின்ன விஷயம். தம்பி எத்தனாவது ஓவர் உள்ள பேட்டிங் போன போய் டிஃபென்ஸ் வச்சுட்டு இருக்க, 2 பால் ஓகே. 2வது ஓவர் மறுபடியும் வந்து டிஃபென்ஸ் வச்சுட்டு இருக்க. உங்களுக்கு எல்லாம் தெளிவா சொல்ற மாதிரி பாசிட்டிவா ஆடுன்னு சொன்னா, பாசிட்டிவா ஆடுறது 2 விக்கெட்ஸ் பவுண்டரி அடிக்கணும். அதெல்லாம் அந்த மீனிங்கே கிடையாது. ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணுங்க, மாத்துங்க. நடுவுல டாட் ஆகி நம்ம 158 வந்துருக்கோம். நீங்க ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணிருந்தீங்கன்னா 165 வந்துருப்போம். ஃபீல்டிங் பெட்டரா பண்ணியிருந்தோம்னா 165 மேட்ச் வின் ஆகும். இந்த வருஷமும் இவங்க தான் வின்னர்ஸ். இவங்களோட இப்படி ஆடுறோம் நம்ம. சரியா? இதெல்லாம் கொஞ்சம் மாற்றுவோம். இதுதான் வந்து மேட்சுடைய சம்மரி. 186 திருவள்ளுவர் வந்து ஃபர்ஸ்ட் ஆடி ஆடினாங்க. நம்ம வந்து 158 ஆடணும். 5 விக்கெட்ஸ்க்கு 158 ரன்ஸ் அடிச்சிருக்கோம். ஸோ நம்ம சம்மரி போகலாம். பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் பார்ப்போம்னா பேட்டிங்கில் ராஜ், அவர் தான் டிஸ்ட்ரிக்ட் கேப்டன் வில்லூருக்கு. ஸோ 39 பால்ஸ்க்கு 60 ஆடி இருக்காரு. ஆப்போசிட் திருவள்ளூரில் அமரன் 23 பால்ஸ் 50, அப்புறம் நான் 42 பால்ஸ் வந்து 48 ரன்ஸ் ஆடி இருக்கேன். ஸோ பவுலர்ஸில் பார்த்தோம்னா அவங்க டீம்ல மதிவண்ணன், அவர் வந்து டிஎன்பிஎல் பிளேயர். மதிவண்ணன் நம்ம டீம்லயும் ராஜ்குமார் டிஎன்பிஎல் பிளேயர் தான். ஸோ மதிவண்ணன் வந்து 4 ஓவர்ஸ்க்கு வந்து 14 ரன்ஸ் கொடுத்து 3 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. அதே மாதிரி நம்ம டீம்ல கார்த்திக்கும் யோகேஸ்வரனும் ஒரு நல்ல டீசென்டான பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க. இது வந்து பவுலிங் சம்மரி. ஓகேங்களா? ஸோ ஸ்கோர் கார்டு பார்த்தோம் அப்படின்னம்னா அவங்க வந்து 186 ஆனாங்க. டாப் ஆர்டர்ஸ் வந்து ஆக்சுவலாக நம்ம வந்து டாப் ஆர்டர்ஸ் விக்கெட்ஸ் வந்து குயிக்காகவே எடுத்துட்டோம். ஓகேங்களா? பட் வந்து மிடில் ஆர்டர்ல வந்து ஒரு டீசெண்டா ஆட்டாங்க. அவங்க எல்லாருமே பேட்ஸ்மேன் தான் ஆடினாங்க. ஸோ 186 ரன்ஸுக்கு ஸ்கோர் பண்ணாங்க. ஸோ நம்ம டீம்ல பார்த்தோம்னா 60 ராஜ்குமார், 48 வந்து நான் ஆடி இருக்கேன். ஸோ நாங்கள் ஓப்பனிங் ஃபால் ஆஃப் விக்கெட்ஸ் பார்க்கலாம். ஓப்பனிங்கே பாருங்க, 11 ஓவர்ஸ்க்கு வந்து 109 ரன் தான் ஃபர்ஸ்ட் விக்கெட்டே. ஸோ அதுக்கப்புறம் ஒரு பெரிய கொலாப்ஸ் நடந்தது. பட் ஸ்டில் 158 ஃபார் 5 வந்து ஒரு டீசெண்டான ஸ்கோர் இவங்க கிட்ட. ஸோ இது வந்து ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ்னே சொல்லலாம். ஸோ தேங்க்யூ.